சினிமாவில் நான் யாரை ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், அப்போ நேர்மையானவர், இப்போ இப்பேற்பட்ட மனுஷனா, இவர் எவ்வளோ கேவலமாக, அதாவது கழிவு மாரி படம் எடுத்தாலும் நம்ம ரசிக்கணும்பா. மொக்க படம் எடுத்தாலும் பேயை வச்சு மொக்கையாக காமெடி பண்ணி மொக்கையாக படம் எடுத்தாலும் ரொம்ப நல்லவர். அவர் படத்தை பார்த்து ஓட வைக்கணும். ஆனால் வீட்டில் இருக்கலாம் கூட்டின்னு போய் நான் யாரை பார்த்தனோ அவர் அவ்வளோ கேவலமான மனுஷன் இப்போ தான் புரிஞ்சுது. யாரை சொல்கிறேன்னா ராகவா லாரன்ஸ். இப்போ வந்து பேரை மாற்றி சொன்னால் பெரும் பிழையாயிடும். அவரே பிழையாக இருக்கிறாரு. எப்பேற்பட்ட மனுஷன், 2 வீடியோவில் கேவலமாகிட்ட மனுஷன், ரொம்ப சீப்பாயிட்டாப்ல. உன்னை பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாக இருந்திருக்க. என்னன்னா 2 வீடியோ போட்டார். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அவர் அரசியலுக்கு வரப்போறாரு. மக்களாகிய நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்தார். மக்கள் என்ன பண்ண கழுத்தில் அடித்து துரத்திட்டாங்க. நீ ஒன்றும் போச்சுக்கால, நீ அங்கே இரு, நீ படம் எடு, மக்களை நீ வந்து அதாவது மாணவர்களையோ இல்லை முடியாதவங்கள பார்த்துக்கிறீங்களா பார்த்துங்க, ரொம்ப நல்லது, சூப்பர் சார், நீங்கள் பண்ணுறது பெரிய தொண்டு, நீங்கள் அரசியலாம் ஒன்று வந்து காட்ட தேவையில்ல, கிளம்புங்கன்ட்டாங்க. அதுக்கு மனுஷன் ட்ரிகர் ஆகி ஒரு பொது இடத்துல மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசி அதுக்கு செம்மடி. இப்போ ஒரு வீடியோ நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன், நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டேன், என்னை சுற்றி இருக்கிறோம் வீடியோ போட சொன்னாங்க, நான் மக்களை நாயின்னு சொன்னா இல்லையா, மக்களை பற்றி தப்பாக பேசணும்னா இல்லையான்னு ஒரு விளக்க வீடியோ. அந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுக்கும். இதுதான் அந்த வார்த்தை. இது வந்து கான்ட்ரவர்சியா, மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசிட்டு அதை வந்து கான்ட்ரவர்சியா ஆக்கிட்டாங்களாம். இப்போ மனுஷன் வீடியோ போட்டுருக்காருல்ல, இப்போ நியாயமான மனுஷன், நேர்மையான மனுஷன், நல்லவன் என்ன பண்ணுவான்னா, நான் பேசின வார்த்தை அப்படி இல்லை, நான் நாயின்னு சொன்னது மக்களை இல்லை, அந்த கட்சியை இல்லை, வேற யாரையோ, அப்படி தானே சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தானே வீடியோ போடணும். பட் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் தரேன், சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்குறேன், அப்படி தானே பண்ணணும். ஆனால் ராகவா லாரன்ஸ் என்ன பண்ணார் தெரியுமா? பேர்பட்டவன் தெரியுமா, நான் எத்தனை பிள்ளைங்கள வளர்த்தேன் தெரியுமா, அந்த குழந்தைங்க சொல்கிறதே கேளு, நான் வளர்த்தவங்க சொல்கிறதே கேளுங்க, அவங்க என்ன எப்படி பாராட்டுறாங்க பாரு, நான் அவர் எப்படி பாராட்டுறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ரத்தம் வாந்தி எடுத்தேன், நான் மூக்கில் இருந்து இது ரத்தம் கொட்டிச்சு, அப்படி இப்படி, நான் எவ்வளோ நல்லவங்க, நான் அப்படி பேச முடியுமான்னு. ஏங்க ஒருத்தர் பேசினா நான் பேசலை, பேசியிருந்தா மன்னிப்பு, பேசலைன்னா இது இப்படி தான் சொன்னால் அது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு பேசணும். அதை விட்டுட்டு நான் எத்தனை குழந்தைய வளர்த்தேன் தெரியுமா, அதில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை சொல்கிறது நீங்களே கேளுங்க, அவர் வர்றப்ப எப்படி வந்தார் தெரியுமா? உண்மையாங்க அவர் செய்கிற அந்த சேவையை பாராட்டுறோம், அதனால தான் அவர் படத்தையே ரசித்தோம். அவர் படம்லாம் குப்பை மாரி இருக்கும், ஆனால் அவர் நல்லவர்ன்றதான் அந்த படத்தை பார்த்தோம், போனோம். நல்ல மனுஷன், பல பேரை படிக்க வைக்கிறாரு, காப்பாற்றுறாரு, அவர் படம் பார்த்து அவருக்கு லாபம் இருந்துச்சா இன்னும் பல பேரை காப்பாற்றுவார், அப்படின்றதுனால தான் அவர் படத்தை ரசிச்சும் போய் பார்த்தோம். நான் நடிச்சிட்டு இருந்தேன் ஆராதனா, உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். மற்றபடி அவர் படம் ஒன்றும் கிழிக்கிற படம் இல்லை, சத்தியமாக குப்பை. அந்த படம் மட்டும் குப்பை இல்லை, அவர் மூளை குப்பைன்னு இப்போ தான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். குப்பை மூளை. இப்போ இந்த வீடியோ கூட அவர் எதுக்கு போகிறாருன்னா, அவர் கூட இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்களாம், உங்களை போய் கெட்டவன்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் மக்களை தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் நாங்கள் கதறி அழுகுறோம் சார், அங்கிள் மாமா அப்போ ஒரு வீடியோ போடுங்கப்பான்னாங்களோ, அவர் வந்து வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் அவர் வளர்க்குறவரை பேச விட்டுருக்காரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் செய்கிற செயல் பெருஞ்செயல், பெருஞ்சேவை, அதை பாராட்டுறோம், அதை வியக்கிறோம். ஒரு நாள் அதை கேள்வி கேட்கல, ஆனால் அவர் அரசியல் வந்தால் கேள்வி கேட்குறோம். அவருக்கு அரசியல் வர்றப்ப என்ன சொல்லணும், எனக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குது, சமூக நீதி பற்றி இப்படி ஒரு சிந்தனை இருக்குது, நாட்டு வளர்ச்சி இப்படி ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து தொண்டராக இருந்தால் பரவாயில்ல. இப்போ சூழ்நிலை விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அம்மா பார்த்தீங்களாம்மா விஜய் சார் வந்துட்டாருமா, ரொம்ப நல்லவருமா, நானும் வந்துடுறோமா அப்படின்னு அவங்க அம்மாவை கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணாராம். அவங்க அம்மா யார் தெரியாது, இந்தியாவோட ஜனாதிபதி. யார் சார் வரே? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இல்லை அப்படி கேட்க தோணுது. ஏங்க அவர் உங்கள் அம்மாங்க, உங்கள் அம்மாட்ட நீங்கள் பர்மிஷன் வந்து நீங்கள் பர்சனலாக வச்சிங்க, அரசியலுக்கு வரதுக்கு ஏங்க உங்கள் அம்மா இழுத்து விடுறீங்க? நீங்கள் தாங்க அம்மா இழுத்தீங்க, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். எல்லாரும் கோச்சிங்னாரு, என்ன சும்மா அம்மான்றீங்க? அவங்க எங்கள் அம்மாங்க, என் குரு, அவங்கள இழுப்பேன், நான் சொல்லுவேன். சும்மா அம்மானா எல்லாரும் கரெக்டுங்க, உங்கள் அம்மா உங்கள் குரு தான், உங்கள் அம்மா உங்களுக்கு முக்கியம், எங்கள் அம்மா எங்களுக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் பேசுகிற டாப்பிக்கு அரசியல். ஒரு ஆள் நீங்கள் வந்து மதர்ஸ் டேக்கு உங்கள் அம்மா பற்றி பெருமையாக பேசுனீங்கன்னா, ஆஹா பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நல்ல அம்மா, சூப்பர். அந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மா நினச்சி பார்ப்பேன், அப்படி யோசிக்கலாம். நீங்கள் அரசியல் வருது இல்லை, அம்மாட்ட கேட்டு அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, அம்மா விஜய்னா வந்துட்டாங்க,
அரசியலுக்கு வரணும்னா கட்சியில் சேருங்க, தொண்டராக இருங்க, வேலை செய்யுங்க, உங்கள் சமூக நீதி பார்வை சொல்லுங்கள், நாட்டோட வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள், பெண் விடுதலை பேசுங்க, சாதி ஒழிப்பு பேசுங்க, இல்லை சாதி பேசுங்க, இல்லை மதவாதம் பேசுங்க, இல்லை ரைட் ஐடியாலஜி பேசுங்க, லெஃப்ட் ஐடியாலஜி பேசுங்க, எதையாவது பேசுங்க. அதை விட்டு விஜய் சார் வந்துட்டுமா நான் சொல்லட்டுமா அம்மாண்ணா அப்புறம் அம்மா கேட்பமா இல்லையா? அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. அம்மாவை அரசியலில் இழுக்காதீங்க. நீங்கள் முடிவு பண்ணி வாங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அப்போ அவர் கேட்டார் முன்னாடி வீடியோவில், நான் அரசியலுக்கு வரலாமா? நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் நான் சொன்னேன், செவ்வில் அடிச்சு தேய்ச்சிக்கு வரத்தால் ஓடு, நீ எதுக்கு வரணும்? நீ நல்ல மனுஷன், நீ குழந்தைகளை பார்த்துக்கிற, உனக்கு கோடி கும்பிடு, உனக்கு கோடி பாராட்டுகள், உன் படத்தை வந்து பார்க்குறோம், உன்னை புகழ்கிறோம், நான் வாழ்த்துறோம், உன்னை வானத்தில் வச்சிருக்கிறோம். ஆனால் அரசியலாக நீ ஒன்று வந்து காட்ட தேவையில்ல, நீ கிளம்புன்ட்டாங்க. அதுக்கு காண்டாய் மக்களை திட்டார், மக்களை நாயின்ட்டார். இவர் மக்கள்கிட்ட கேட்பாரான், மக்கள் வேணான்னா மக்களை நாயின்னு வரான். நாயின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் எவ்வளோ நல்ல தெரியுமா, நான் எத்தனை பேரை வளர்த்துருந்தேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, என் வாழ்க்கை வலி நிறைஞ்சது. வலி நிறைஞ்சால் விட்டுருங்க, எதுக்கு செய்கிறீங்க? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உங்களை மாதிரி இல்லைங்க, நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறது கஷ்டம், உண்மைங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதே கஷ்டம், 2 குழந்தைய வளர்க்குறதே கஷ்டம், இத்தனை குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கஷ்டம் ஏன் சொல்லி காட்டுறீங்க? அவ்வளோ கஷ்டமாக அதை விட்டுருங்க, செய்ய தேவை. யாரும் உங்களை வற்புறுத்தலை. செய்யணும்னு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க, பெரிய விஷயம் செய்யுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்க. எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? கஷ்டமாக இருக்கும் மனசில் வச்சுங்க, கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க, கஷ்டம்லாம் எடுத்து செய்யுங்க. இல்லை கஷ்டத்துக்கு நான் செய்யணும் செய்யுங்க, அது வேறு டாபிக். அந்த டாப்பிக்கை விடுங்க. நீங்கள் பேச வந்து 2 டாபிக். அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்டீங்க, வேணான்ட்டோம். அதுக்கு மக்களை திட்டிட்டீங்க, அதுக்கு சாரி சொல்லுங்கள். இல்லை அப்படி நான் சொல்லலைன்னு சொல்லுங்கள். அதை விட்டு நான் நல்லவன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த குழந்தை பேசுறது கேளுங்க. இல்லை அந்த ஒருத்தர் கஷ்டப்படுறவர், அவர் வளர்த்தவர், அவர் சொல்கிறது ரொம்ப நமக்கே ஒரு உருக்கமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, இவர் தான் என்ன வளர்த்தாரு, இவர் தான் என்ன பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு என்ன பண்ணோம்? மக்களை நாயின்னு சொல்லலாமா? இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தன் மேலே பாலியல் குற்றம் வந்திருக்கு, அவர் மேலே வந்திருக்கு, அது வேறு விஷயம் வைங்களேன், அது வேறு டாபிக். ஒரு நடிகை அவர் மேலே பாலியல் குற்றம் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் தரல, இப்படி விடுவோம், அதை விட்டுலாம், அது வேறு டாபிக். இப்போ ஒரு ஆள் மேலே ஒருத்தவங்க பாலியல் குற்றம் வைக்கிறாங்க. ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு, எங்க 4 பொண்ணு பெற்றவங்க, 4 பொண்ணு பெற்று வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, என் பொண்ணை நான் அப்படி பார்த்துக்கிட்டேங்க, அவ்வளோ வலி எனக்குள்ளே இருக்குங்க, நான் எப்படிங்க பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துப்பேன்? அப்படி ஒன்று கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும். நீங்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தீங்க, உன் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அது இருக்குது இல்லைன்னா ப்ரூவ் பண்ணும். நான் நல்லவன், நான் 4 பொண்ணு பெற்றவன், என் கூட 46 அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, நான் எப்படிங்க பண்ணியிருக்க முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பண்ணியா பண்ணலையா அந்த மாதிரி தான். நீங்கள் மக்களை திட்டினீங்களா திட்டலையா? திட்டியிருந்தால் மன்னிப்பு, இல்லை திட்டல, நான் சொன்னது வேறு மாதிரி புரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கு விளக்கம். அதை விட்டுட்டு நான் எத்தனை குழந்தைய வளர்க்குறேன்னு தெரியுமா, நான் எத்தனை பேர் தூக்கி வளர்த்தேன் தெரியுமா, நைட்லாம் தூக்க மாட்டேங்க, இவர் அப்படி பண்ணினார், அவர் இப்படி பண்ணிட்டார், என் கஷ்டம் புரியுமா உங்களுக்கு, என் வேதனை புரியுமா, நான் எவ்வளோ நல்லா தெரியுமா, நான் எப்படி மக்களை திட்டியிருப்பேன்? நீங்களா திட்டுறது வீடியோ இருக்குது. அப்பட்டமாக அசிங்கமான வேலை, கேவலமாக அருவருப்பான வேலை. லாரன்ஸ் மேலே இருந்த மதிப்பு இப்போ அருவருப்பாயிடுச்சு. அவர் பார்த்தாலே சி அப்படின்னு இருக்குது. இதில் வர அவர் ஒருத்தர் காட்டுறாரு, அவர் ஒரு நாள் கழுத்து அறுத்துக்கினாராம். அப்புறம் அவர் ஒரு வாட்டி கீழே போய் விழுந்துட்டாராம். இவர் பார்த்துக்கிறேன், இவர் வாலண்டியராக இந்த மக்களை பார்த்துக்கிறேன்னு எடுத்து பார்த்துக்கிறாரு. இப்போ அவர் கழுத்து அறுத்துக்கிட்டா இவர் சொல்கிறாரு, அதுக்கு யார் பொறுப்பு, யார் பார்த்துக்கணும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன்னா வாலண்டியராக நீங்கள் பண்ணுறீங்க. இல்லை அவ்வளோலாம் பார்த்துக்கணும், ஏன் பார்த்துக்கிறீங்க? விட்டுருங்க. கழுத்து அறுத்துக்கு பெருமையாக அவர் கழுத்து அறுத்துக்கினாரு, எனக்கு அவ்வளோ கஷ்டம், எங்க கழுத்து அறுத்தே இருக்கக்கூடாதுங்க, அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வெளியே போய் சொல்கிறத கேட்காம வெளியே போய் விழுந்து அடிபட்டார். இப்படியே நேர போய் அப்படியே போயிடுச்சுப்பா. ஏங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க ஸ்பெஷல் சைல்டுங்க, அவங்க ஸ்பெஷலி ஏபிள்டு, அவங்க நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவங்கள தானே எடுத்து வளர்க்குறீங்க, அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுல்ல, நீங்கள் தானே பார்த்துக்கணும். சொல்கிறது கேட்கலாம் விட்டுருவீங்களா? அவர் விழுந்தது காரணம் நீங்கள் தான், அவருக்கு அடிப்பட்ட காரணம் நீங்கள் தான். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு பெருமையாக பேசுகிறீங்க, தப்புங்க. பார்க்க முடிஞ்சால் பார்த்துங்க, இல்லைன்னா இதோட உங்களோட நல்லா பார்த்துக்கிறோம் பல பேர் இருக்கிறாங்க, உங்களோட பெரிய பெரிய சேவை செஞ்சாலும் பல பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றும் அப்படி இல்லை, எனக்கு புரியல, நீங்கள் செய்கிற சேவை சூப்பருங்க, நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அவர் கழுத்தை அறுத்துக்கினேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிங்கன்னா அதை நான் பார்த்துக்கினேன் கஷ்டப்படுறேன்னு. கழுத்தை அறுத்தே இருக்கக்கூடாது, அவர் அறுக்க விட்டுருக்கூடாது. அவர் ஸ்பெஷல் சைல்டு, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவர் கால் எலும்பு உடஞ்சிச்சு, முதுகெலும்பு உடஞ்சிச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டார், எனக்கு தெரியாமல் கீழே போய் விழுந்துட்டாருன்னா அவர் விழுந்துருக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துருக்கணும். தப்புங்க. நீங்கள் சொல்கிற அவர் விழுந்ததை அதை வச்சு நீங்கள் ஒரு அரசியல், நான் ரொம்ப நல்ல, நான் எவ்வளோ அனுதாபம், என்னங்க சென்டிமெண்ட்டு, அனுதாபம், சும்மா அம்மா இன்னும் நான் நல்லவன், நான் எதுவும் ஆனவன், இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா என் மேலே கோச்சு, எங்கள் அம்மா ஏங்க எல்லாருக்கும் தான் அம்மா இருக்கிறாங்க, சும்மா அம்மா என்ன அரசியலுக்கு எங்கள் அம்மா இழுத்துன்னு வரீங்க? அம்மா இழுக்காதீங்க, தப்பு. உங்கள் அம்மா இழுத்தா கேட்பேன் தான். தேட்டரில் அம்மா சென்டிமெண்ட் இருந்தாலே போட்டு காலி பண்ணுறாங்க. அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. ரியாலிட்டியில் அம்மா சென்டிமெண்ட்டா? நம்ம உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை உங்கள் அம்மாவை நினைவுபடுத்தி ஒரு வீடியோ போடுறீங்களா, நான் பார்க்குறேன், நான் எங்கள் அம்மாவை நினைவுபடுத்திக்கிறேன், அப்போ எல்லா அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அம்மாக்கள்னாலே உயர்வு தான், அம்மானாலே தியாகிகள் தான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் பார்க்குறேன், அழுகுறேன், அது வேறு.
நீங்கள் அரசியலுக்கு வருவான்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க, எங்கள் அம்மா ஓகேன்ட்டாங்க. யாருங்க உங்கள் அம்மா வந்து பெரிய அரசியல் விமர்சகரா, அரசியலில் பெரிய தலைவரா, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குமா? அப்போ அம்மாவை சொல்லிட்டாங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க 25, 30, 40 வருஷமாக அரசியல் இருக்காங்க. அவங்க சொன்னால் ஷார்ப்பாக இருக்கும், அவங்க சொன்னால் நேர்மையாக இருக்கும். அப்படி நான் புரிஞ்சுக்கணுமா? அவங்க உங்கள் அம்மாங்க, உங்கள் நல்லது தான் யோசிப்பாங்க. அவங்க நல்லது கெட்டது சொன்னது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்கள் அம்மா ஏற்றுனா உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ஒத்துக்கணுமா? ஐயா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நம்மளும் ஏற்றுக்கலாம்னு சொல்லணுமா? ஏங்க இப்போ உங்கள் அம்மா வந்து கோமா இதுக்கு தான் சொன்ன பார்த்தியாப்பா நீ வராதான்ட்டாங்க. இப்போ என்ன உங்கள் அம்மா கோச்சினாங்க? ஐயோ லாரன்ஸோட அம்மா கோச்சினாங்களே, சச்சா அவரை போய் நம்ம இப்படி கேள்வி கேட்டோமே. ஐயோ அவங்க அம்மா, ஐயோ யார் உங்கள் அம்மாங்க? உங்கள் அம்மா கோச்சின்னு நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா கோச்சிக்கிட்டோம், உங்கள் அம்மா ஃபீல் பண்ணிட்டோம், என்ன வேணா அது உங்கள் பர்சனல். எங்கள் அம்மா கோச்சினுக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நான் வீடியோ பொறுத்தவரை எங்கள் அம்மா கோச்சிக்கிறாங்க, அது என் பர்சனல். எங்கள் அம்மா கோச்சிக்கிறாங்க தெரியுமா? எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல, நீ எவ்வளோ வீடியோ போடுற, நீ மொத்தம் எங்கள் அம்மான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டா படம் எதுக்கிட்ட வீடியோ போடுற, வெளில பட நிறுத்திட்டு போட, சேனல் இழுத்து மூட்டு போடான்னு சொல்லுவாங்களாம் மாட்டாங்களா? அதே தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் உங்கள் அம்மா சென்ட் பண்ணால் உங்களோட வச்சிங்க, உங்களோட வச்சுன்னு உங்களோட முடிச்சிங்க. அதை எடுத்து வந்து எங்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்பேன் தான். சத்தியமாக ரொம்ப அசிங்கமான வேலை. சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படி சென்டிமெண்ட்டை உருவாக்கி நான் எவ்வளோ நல்ல செக் அந்த வீடியோ பாருங்களேன். சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் இல்லை, சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு இல்லை, சொன்ன வார்த்தைக்கு பொறுப்பேற்கலை. நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லலாம், அது ஏன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை நான் அப்படி சொல்ல வந்தது வேறங்க, நான் இதை தான் சொன்னேன், அந்த வார்த்தையை பாருங்கள், இது சொல்லியிருக்கேன், இதை நான் இப்படி மீன் பண்ணி சொன்னேன்னு சொல்லலாம். அதை விட்டு நான் எவ்வளோ நல்லா நீங்கள் செஞ்ச சேவை, நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் சீன் ஆயிடுச்சு. இவ்வளோ சீப்பான ஆளை, இவ்வளோ கேவலமான ஆளை, இவ்வளோ அருவருப்பான அசிங்கமான ஆளை, சுயநலத்துக்காக தான் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுற கேவலமான மனுஷனா? இல்லை சார் நான் சொல்லி காட்டணும், இப்போயே சொல்லி காட்டிடலாம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணும்போது நம்ம சொல்லிடலாம், அதை பண்ணும். அப்போ சோஷியல் மீடியாவில் சொல்லி காட்ட முடியல, இதுக்காக நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிடணும், ஒரு டிவி சேனலில் கூப்பிடணும், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், அது பெரிய வேலை, கூப்பிடல. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, இப்போ சொல்லி காட்டி அது இல்லாமல் அப்போ உங்களுக்கு பர்பஸ் இல்லை, அப்போ அரசியல் வர முடிவு இல்லை. இப்போ சூழ்நிலை சரியாகுது. ஆஹா 6, 8 இன்னும் எத்தனை வரப்போ தெரியல, இடைத்தேர்தல் வருது, டிவிக்கு ஜெயிச்சுனே இருக்குது. இப்போ அப்படியே ரஜினி சாட்டை விஜய் சாட்டை மாதிரி பொத்துனுக்கே வந்து ஆஹா அரசியல்வாதாகி எம்எல்ஏ ஆகி ஒரு மினிஸ்டர் வாங்கிடலாம் அப்படின்னு நினப்பு, சுயநலம். அந்த நினப்பு உங்களை வந்து இப்போ பேச வைக்குது. இவ்வளோ அப்படியே பேசலாம், இப்பயும் பேச தேவையில்ல. அப்போ பேசாத ஒரு பேங்க பேசுகிறீங்க. அரசியலுக்கு வந்தால் லாரன்ஸ் அரசியலுக்கு வராரு, நான் போய் டிவிக்கு கட்சியில் சேர்ந்துட்டேன், சேர்ந்துருங்க. நீங்கள் ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை மக்கள் தீர்ப்பு, மகேஷ் தீர்ப்பு, அகேஷன் தீர்ப்பு, அதை மக்கள் தேவைச்சு வெளில போன்ட்டாங்கல்ல, போயிடுங்க. நான் வந்து திருச்சி கேட்கல தான் வரமாட்டேன்னு, ஆனால் அரசியலுக்கே வரமாட்டேன்ல. நான் வந்து இப்போ சொல்லுங்கள் திருச்சி நிற்க வேணாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு அங்கே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நான் வந்து இப்போ இனிமேல் சேர்ந்து இனிமேல் உழைக்கணும். இந்த பூத்திர எண்ணெலாம் தேர்தல் இல்லை, ஏன் அதை வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரியாதா? ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி இப்போ அந்த கட்சியில் சேர்ந்து நான் ஒரு தொண்டனாக இருக்கிறேன்னு வேலை செய்யுங்க. அப்புறம் அந்த கட்சி சீட்டு கொடுக்க போது ஜெயிக்க போகிறீங்க. இதான வழிமுறை. அதை விட்டுட்டு நான் எவ்வளோ நல்லதுமா மக்கள் இவர் வாரத்துக்கு முன்னாடி இவர் மக்கள் மேலே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாராம். ஆஹா ரொம்ப நல்லவர். ஒரு நடிகை உங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, வீடியோ பரவினுக்குது, போய் அது இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைன்னா அந்த நடிகை மேலே ஒரு வழக்கு போட்டு அவங்க தப்பானு சொல்லுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ரொம்ப வைரலாக போயினுக்குது, உங்களோட ஒழுக்கத்தையே கேள்வி கேட்குற அளவுக்கு போயினுக்குது. உங்கள் பர்சனலாக நீங்கள் கெட்டவர் கேவலமானவர்ன்ற மாதிரி அந்த வீடியோ பரவினுக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கே வழியை காணோம். இங்கே வந்து ஏங்க மறுபடியும் சொல்கிறேன், ஐயா லாரன்ஸ் ஐயா, நீங்கள் செஞ்சதெல்லாம் பெரிய சேவை, செய்கிறது பெரிய சேவை, அதை பாராட்டுறோம், மெச்சுறோம். உங்களை உண்மையாக நீங்கள் சாதாரண நடிகர் கிடையாது, சாதாரண நடிகரை விட உங்களை ஒரு படி மேலே தான் வச்சுன்னு இருக்கிறோம், இது வரைக்கும் வச்சுன்னு இருந்தோம். ஆனால் அரசியலுக்கு வர ஆசைக்காக உங்கள் அம்மா இழுத்து அவங்கள நம்ம கேள்வி கேட்டு எதுக்கா சும்மா அம்மா சென்டிமெண்ட்டு செம போர் அடிக்காது, சுயநலத்துக்காக அம்மா யூஸ் பண்ணாதுன்னு நம்ம கேள்வி கேட்டு அப்புறம் நீங்கள் சேவை செஞ்சதெல்லாம் எடுத்து காமிச்சு நான் இத்தனை பிள்ளைய வளர்த்துக்கிறேன், இதை பண்ண அவளுக்கு அதை பண்ணுன்னு சொல்லி ஐய இவ்வளோ சீப்பானாலான்னு அதையுமே கேவலப்படுத்தி ஒட்டுமொத்தமாக உங்கள் சேவை எல்லாமே நீங்களே இழிவுபடுத்திக்கினீங்க. இனிமேல் நீங்கள் அரசியல் நின்னாலுமே உங்கள் மேலே கொடூரமான விமர்சனம் வரும். நீங்கள் பண்ணது சினிமாவில் பண்ணாலே அசிங்கமாக இருக்கும், சினிமாலே ஓடாது, அது ரியாலிட்டியில் இருக்குன்னு வந்து நீங்கள் போடுறீங்க. அதை ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஓகே ஒரு 10 லட்சம் மக்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 லட்சம் மக்களுமே நீங்கள் பண்ண அந்த வீடியோவில் அவங்க இருக்கிறாங்க, பரவாயில்ல நல்ல மனுஷன், லைக் போட்டுக்கிறாங்க, பார்த்துருக்காங்க, மற்றபடி ஆதரிக்கலைங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதே தப்புன்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் நீங்கள் வேறையா இந்த ஆள் வேறன்னு. உங்களோட ட்ரஸ்ட்டே சரியாக வந்து நீங்கள் பதிவு பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்கள் மேலே ஒரு நடிகை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எதோ 2 படம் இருக்குங்க, அதை போய் நடிச்சிட்டு போங்க. வந்துட்டு இதில் சும்மா எங்கள் அம்மா, ஏங்க அம்மா இழுக்காதீங்க, தயவுசெய்து அம்மா இழுக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி விஷயத்த ஃபேமிலியோட வச்சிங்க. பப்ளிக்கில் ஃபேமிலி விஷயத்த சொல்லிட்டு விமர்சனம் பண்ணால் எது கேட்குறீங்க, நான் சொல்லுவேங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்பேங்க. இதில் வீடியோ ஃபுல்லாக மியூசிக்,
அதே பேட்டர்னு, இந்த ரீல்ஸ் பேட்டர்ன், டிவிகே கட்சிக்காரங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாலும் அதே பேட்டர்னு வீடியோ ஃபுல்லாக மியூசிக், அப்படி சாஃப்ட் மியூசிக், சென்டிமெண்ட் மியூசிக் ஓடுது. அதில் பேசுகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி நீங்கள் உதவி பண்ணுறீங்க, யாரும் உங்களை உதவி பண்ண சொல்லி கேட்கல, நீங்களா தன்னெழுச்சியா வந்து உதவி பண்ணுறீங்க, மக்களை வளர்க்குறீங்க, சூப்பர் விஷயம். உங்களோட ஒரு சிறப்பான விஷயத்த ஒன்று பண்ணுகிறாரு, சூர்யா பண்ணுகிறாரு. அவர் உட்காந்து ஒரு இடத்துலையும் அவர் வந்து நான் எவ்வளோ கஷ்டம் அழுவலை. ஏன்னா அவருக்கு பர்பஸ் இல்லை. அவர் நடிக்கிறாரு, அவர் குடும்பத்தை அவர் பார்த்துக்கிறாரு, ட்ரஸ்ட்டு ஒரு பக்கம் நடந்துக்குது, படிக்க வைக்கிறாரு. உங்களுக்கு பர்பஸ் இருக்குது. நீங்கள் வந்து அரசியலுக்கு வரீங்க, மக்களோட அனுதாபத்தை தேடுறீங்க, மக்கள்கிட்ட வந்து சென்டிமெண்ட்டை காமிச்சு கேவலமான வேலையை பார்க்குறீங்க. உங்கள் ஐடியாவையோ, உங்கள் திறமையோ, உங்கள் புத்தியோ, உங்களோட கொள்கையோ காமிச்சு நீங்கள் மக்கள்கிட்ட வரல, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க. உங்களோட பெரிய வேலையை பார்த்துனுக்கிறாரு சூர்யா, அவர் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ உதாரணத்தை யோசிச்சுங்களேன், நீங்களாம் வாண்டடாக உதவி பண்ணி அதை இப்போ வந்து எடுத்து காமிச்சு நான் இவ்வளோ உதவி பண்ணிக்கிறேன், நான் போய் மக்களை பேசுவேன், நான் அசிங்கமாக நடந்துக்கிறீங்களே, அது அசிங்கமான வேலைங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்த மேலே பாலியல் குற்றம் இருக்குதுன்னா, எனக்கு 4 பொண்ணு இருக்குது, 46 தங்கச்சி இருக்குது, நான் அவங்கள வளர்த்தேன், நான் எப்படிங்க பண்ணியிருக்க முடியும்னு கேட்குறது எவ்வளோ அசிங்கமான அபத்தமான வாதமோ, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணுறது. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதை எடுத்து சொல்லி நான் பண்ணலைன்னு சொல்லணும், பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் எவ்வளோ பிள்ளைய வளர்க்குறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, என் குழந்தைங்களாம் நல்லவன்னு சொல்கிறாங்க, என்ன போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேவலமான வேலையை பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, வாண்டடாக நீங்கள் உதவி பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணி அரசியலுக்கு வரேன்னு யோசிக்கிறீங்க. நாளைக்கு KPY பாலா ஆன் த வே நாடகத்தில் போடுவாங்கல்ல, இவருக்கு பதில் இவர்னு. இன்னும் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் லாகவா ராலன்ஸுக்கு பதிலாக KPY பாலா, இவருக்கு பதில் இவர். அதே சேம் பேட்டர்ன், அதே உதவி. யார் பண்ண சொல்லி வற்புறுத்துறான்னு தெரில, அவங்களா பண்ணுறாங்க, நல்ல விஷயம். அதை இவங்களா வீடியோ எடுக்கிறாங்க, இவங்களா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க, இவங்களா சென்டிமெண்ட் உருவாக்குறாங்க, இவங்களா நான் இவ்வளோ நல்லவன்னு காமிக்கிறாங்க. காமிச்சு நாளைக்கு அரசியலுக்கு வந்து நான் அரசியலுக்கு நல்லவன் வேணும், அதை தாண்டி கொள்கை வேணும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்ற பிடிமானம் வேணும், சாதி ஒழிப்பு, சமூக நீதி சிந்தனை வேணும், மக்களோட வளர்ச்சியோட நாட்டோட வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும், பெண் விடுதலை பற்றி யோசிக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி யோசிக்கணும், சமத்துவம் தெரியணும், வர்க்க முரண்பாடு ஒழிக்கிறதுக்காக யோசிக்கணும். இதெல்லாம் இல்லை, நான் சென்டிமெண்ட் எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா ஓகே பண்ணிட்டாங்க, நான் நல்ல அதை வச்சுலாம் அரசியலுக்கு வந்தால் நாடு இப்போ ஒரு லெவலுக்கு போயின்னுக்குதுல, ஐயோ இப்போ கொடூரமாக போயின்னுக்குதுல, அதை விட கொடூரமாக போகும்.